வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் கரியரில் ஒரு முக்கியமான படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் பொன்ராம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. மேலும் படத்தில் ஸ்ரீதிவ்யா அவர்கள் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. கூடவே நம்ம சூரியண்ணனும் சத்யராஜ் சாரும் முக்கியமான ரோல்ஸில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 10 வருஷம் தாண்டிடுச்சு. 2013 வருஷம் செப்டம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம். வேறு லெவல் ஹிட்டு. நம்ம இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட செகண்ட் பார்ட் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதுக்கான டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி தகவல் கிடச்சிருக்கு நமக்கு. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் நடிக்கலை. அவருக்கு பதிலாக இந்த படத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர் கவின் அவர்கள் நடிக்க போகிறாப்புல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 படத்தில் கவின் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு. படம் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. யார் ஹீரோயின், யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தகவல்லாம் இன்னும் வரல. இப்போதைக்கு நம்ம டேரக்டர் பொன்ராம் அவர்கள் கவினை வச்சு பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாவோட டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. இதில் வேறு எதுவும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உடனுக்குடன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.